Action. ஏய் வரிசை உங்க பேர் சொல்லுங்கடா. சார் முகேஷ் சார். சார் அண்ணாமலை சார். சார் சூர்யா சார். சார் கிளப்பா. சார் ஜெயபிரகாஷ் சார். டேய் இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா? ஐயோ நான் இல்லை சார். நீ இல்லைனா அப்போ இவனுங்களா? அவனுங்களும் இல்லை சார். டேய் நீயே இல்லை இவனுங்களா இல்லைனா அப்போ எவன் தான்டா காரணம்? சார் என் பிரச்சனையை உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தே சொல்லிடுறேன் சார். எங்க நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? புரியுது. நிறுத்து. டேய் அந்த பொண்ணோட பிரச்சனை? ஐயோ சார் உங்களுக்கு புரியல. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் ஒன்றும் புரியலையாடா. நான் வேணா உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள்லாம் அப்புறம் சொல்லு, முதல்ல அந்த பட்டனை போடுறேன். ஐயோ சாரி சார். கைஸ் எல்லாரும் ஹைட் ஆர்டர் வைஸ்ல உட்காருங்க. எல்லாரும் என் கண்ணுக்கு தெரியணும். டேய் நீ எதுக்குடா பின்னாடி போற? இங்க வந்து உட்கார். என்னடா அவரு என்னையே கூப்பிட்டு இருக்காரு. சரி என்ன பண்றது, போ. நீ என்னத்த படிக்கிறியோ? அன்னைக்கு அந்த பிரச்சனையினால நான் ஃபெயில் சார். புரியலடா சார் அவனே ஹைட்டை பற்றி பேசிட்டு இருக்கான் சார். நீங்கள் புரியலன்னீங்கன்னா அப்புறம் அவன் இன்னொரு எக்ஸாம்பிள் போயிடுவான் சார். ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள் போயிடுச்சு சார். டேய் ஹைட்டாடா உனக்கு பிரச்சனை? ஆமாம் சார் ஹைட்டு தான் பிரச்சனையே. நான் ஹைட் ஆகிறதுக்காக நான் பண்ணாத விஷயமே இல்லை. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா 30 டேஸ்ல எப்படி ஹைட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இது என் பாட்டி சொல்லி கொடுத்த டெக்னிக். இதே மாதிரி 30 டேஸ் நம்ம தொடர்ந்து பண்ணனா நம்ம ஹைட் க்ரோத் ஆகுறத நம்மளே பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ பண்ணியும் எந்த முன்னேற்றமும் இல்லை சார். இப்படியே போயிட்டு இருக்கும் போது காலேஜில் ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். ஸ்டூடெண்ட்ஸ், வேல் ஸ்டார்ஸ் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. ஸோ அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்க இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஐ வில் செலக்ட் அண்ட் யூ கேன் பர்ஃபார்ம் இன் தி ப்ரோக்ராம். எனிஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட்? டேய் உட்காரா, நீ என்ன அங்கே போய் ஆடி கிளிக்க போறியா? யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் ஹைட்னால நான் அசிங்கப்பட்டுட்டே இருந்தேன் சார். மச்சான் நான் டான்ஸ் ஆடணும்னே தெரியலடா. எல்லாம் என் ஹைட்டை வச்சு கலாய்க்கணுங்க. யார் இந்த பொண்ணு புதுசாக என்ன பண்ணுறதுனே தெரியலடா. ஆமாம் மச்சான், நீ தான் சொல்லிட்டு இருந்தே. டேய் ஜெய், நீ டான்ஸ் ஆட போறியா? பா
செம்ம காமெடியா இருக்குடா நீ டான்ஸ் ஆனா. டேய் அகில் வாடா அங்க மாட்டி இருக்கான். இந்த வர சரி நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன். பாய். அவன் கிடக்குறான். நீ ஃப்ரீயாக விடு மச்சான், மைண்டில் எதுவும் வச்சுக்காத. இவ வேற. டேய் டேய் ஜெய், டேய் நில்றா. நம்ம டார்கெட் என்னன்னா 30 டேஸ்ல இந்த கேஜிஎஃப் போஸ்டர் தாண்டுறோம். இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இதே மாதிரி தொடர்ந்து இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுதான் அவன் டெய்லி இப்படியே பார்க்குறான். மச்சான் இந்த ஷூ வேணா பாரு, உன்னை நல்லா ஹைட்டாக காட்டும். எங்க கொடு. நல்ல ஐடியாவாக தான்டா இருக்கு. போட்டால் உனக்கு தான் மச்சான் பெனிஃபிட்டு, நல்லா ஹைட்டாக தெரியுவேன். அந்த பொண்ணு என்னை பார்த்து மறைச்சிட்டு போயிடுச்சுரா, என்ன பண்ணுறதுனே தெரில. மச்சான் அவனை பாரு. டேய் அங்கே வரு. டேய் ஜெய் என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? கலாக்கிட்டு சொல்ல நினச்சா ஒன்றும் இல்லைடா. அப்புறம் ஏன்டா காலைல அல்ல ஸ்டேஜ் ஏறினாவே கலாய்க்கிறானுங்க, இதில் ஆடிட்டா ஐயோ முடிச்சிருவானுங்க. அதுவும் கரெக்டு தான். அசிங்கப்படுறதுமே அளவெடு செஞ்ச மாதிரி இருக்கும். டேய் அதுவும் கரெக்டு தான். அதான் கலாய்க்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வந்து டான்ஸ்லாம்? சின்ன வயசுலேருந்தே ஹைட்னால கான்ஃபிடென்ட்டே இல்லைடா. ஆனுவல் டே அப்போது ஹைட் கம்மியாக இருக்கவங்களாம் கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சாங்க. அப்போ தாண்டா எனக்கு முதல் முறையாக ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. பின்னாடி நின்று வந்து நான் கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சதே இந்த டான்ஸ் தாண்டா. அதனால தாண்டா இந்த டான்ஸ்லாம். நாளைக்கு சீக்கிரமாக காலேஜ் போகணும். அவனே சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தான். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு டே 20. என்னடா ஆர்டர் போட்ட ஷூ வந்துச்சு போல. ஆமாம் மாப்பிள்ள. டேய் அசைன்மெண்ட் முடிச்சிங்களா? ஐயோ அவர் வேற நீ சப்மிட் பண்ண சொன்னார். அதெல்லாம் வரமாட்டாரா, பார்த்துக்கலாம். அது எப்படி சொல்கிற? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். கரெக்டாக தான் இருக்கு போல. டேய் இருங்கடா வரேன். அந்த பொண்ணு என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்கு, கண்டிப்பாக தூக்குறோம். மேலே ஏற்றுற மாதிரி வரான் பாரு, நம்மளாம் விழுந்து தான் வர போகிறான். டேய் நான் தெரியாம தான் நான் சொன்னேன். சைலன்ஸ், எல்லாரும் இங்க பாருங்க, இன்னைக்கு சார் வரமாட்டாரு. அதெல்லாம் வரமாட்டாரா, பார்த்துக்கலாம். அசைன்மெண்ட்லாம் மண்டே சப்மிட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தான் வருவாங்க. மச்சி இந்த செம்மில் எப்படி வச்சுன்னா கம்மிடான்னு சொல்கிறா. டேய் இந்த செம்லையாச்சும் நிறைய கேட்கணும்னு சொல்கிறா. மச்சான் நான் மற்ற பொண்ணுகிட்ட பேசுறது ஆளுக்கு தெரியாமல் பார்த்துக்கிடா. டேய் நிறுத்துங்கடா, முதல்ல என்னன்னு தெளிவாக சொல்லுங்கடா. மச்சான் நீ காலிலேருந்து சொல்கிறதுலாம் நடக்குது தெரியல உனக்கு. அதெல்லாம் வரமாட்டாரா, பார்த்துக்கலாம். இன்னைக்கு சார் வரமாட்டாரு. நம்மளாம் விழுந்து தான் வர போகிறோம். இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு யோசியா? தெரியலையடா. டேய் ஷூ மாரிக்காதடா. என்னடா ஷூ தானடா? ஷூ. ஆமாம் மச்சான், நீ இந்த ஷூ போட்டல இருந்தாண்டா எல்லாம் நடக்குது. என்னவா இருக்கும்? அதுனே தெரியலடா. மச்சி இது உண்மையான்றதை அக்கில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
அகில் இப்போ அடிவாங்க வரேன். ம். சரி அது இருக்கட்டும், நான் உனக்கு ஒன்று தரவா? என்ன தர போற? போடு மச்சான், நடந்துச்சு. வச்சு சொன்னவே நடந்துச்சுடா. எனக்கு சொல்றேன். நிறுத்துக்கடா. முதல்ல எனக்கு சொல்லிக்கிறேன்டா. என்ன ஹைட் ஆகணுமா? அது இல்லடா, நான் டான்ஸ்ல டேய் டேய் அச்சோ மாட்டணும்டா. டேய் எல்லாம் கிளம்பு. போ போ போயிட்டு இரு. டேய் நீங்க மட்டும் நில்லுங்க. நீங்க 4 பேரும் என் பின்னாடி வாங்க. என்னடா அவங்கள விட்டு நம்மள மட்டும் கூட்டு போயிட்டு இருக்காரு. மாட்டலாம்டா. டேய் வரிசை உங்க பேர் சொல்லுங்கடா. சார் முகேஷ் சார். சார் அண்ணாமலை சார். சார் சூர்யா சார். சார் ஜெயபிரகாஷ் சார். இப்போ இந்த மேஜிக் ஷோ தான் சார் பிரச்சனையே. டேய் இதெல்லாம் ஒன்றும் மேஜிக் கிடையாதுடா. எல்லாம் ஒன்றும் இன்ஃபர்டிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். அந்த லவ் பண்ண பொண்ணு அதை விட்டுரு, மற்றெல்லாம் உங்கள்கிட்ட தானே மாறணும். ஒழுங்காக படித்து டெஸ்ட் எழுதியிருந்தால் பாஸ் ஆகிருக்க போகிற, கான்ஃபிடண்ட்டாக டெஸ்ட் ஆகிருந்தால் செலக்ட் ஆகிருப்பேன். அதை விட்டு மேஜிக் ஷோன்னு காமெடி பண்ணிகிட்ருக்கியா? சார் ஸ்டேஜ் ஏறத்துக்கு முன்னாடியே 40 பேர் கலாய்க்கிறானுங்க சார். டேய் உன்னை கலாய்க்கிற 40 பேரை பார்க்காதடா, உனக்காக தேட்டர் 4 பேரை பாரு. அடால்ஃப் ஹிட்லரு அப்புறமா சார்லி சாப்ளின் பற்றிலாம் கேள்விப்பட்டது இல்லையா நீ? நெக்ஸ்ட் ஹவர் நான் வருவேன். நீ இந்த ஷூவே இல்லாமல் டான்ஸ் ஆடணும், அதை நான் பார்க்கணும். புரியுதா? காய்ஸ், வேவ்ஸ் நக்ஷத்ராக்கு டான்ஸ்க்கு என்னதான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா யாராவது இருந்தீங்கன்னா வந்து ஆடுங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. டேய் வெளில போடா. டேய் போடா. டேய் வெளில போடா. டேய் குட்டை இன்னைக்கு கலாய் வாங்கிட்டு போக பாரு. டேய் யாரா அவன்? டேய் இவன் என்னடா இப்படியா தான்? சூப்பர்டா. ஜெய், யூ ஆர் செலக்டட். நான் தான் சொன்னலடா, கான்ஃபிடன்ட் தான்டா மெயின். நம்ம டேலண்ட்டை பார்க்குறதுக்கு தான்டா கலாய்ப்பானுங்க. ஒருவேளை நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், ஃப்யூச்சரில் அவங்களே கூட நம்ம ஃபேன் ஆக வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஆமாம் சார். யோசிச்சு பாரு. ஆமாம் சார். அவனுக்கு ஓகே. அப்போது எங்கே வேண்டுதல்? டேய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்கடா. ஓட கிளாஸ் ஓட. சார் அந்த ஷூ அடிங்க. ஓட கிளாஸ் ஓட. ஓ டேய் ஒரு ஷூ அவர் யூஸ் பண்ணுறா. டேய் அவருக்கு அந்த சைஸே பத்தாது. உங்களை கலாய்க்கிற 40 பேரை பார்க்காதீங்க, உங்களுக்காக கை தட்டுற 4 பேரை பாருங்க. கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டான். இந்த வாக்கு வர்கேஷ் 30 daysல KGF போஸ்டர் தாண்டிட்டோம். கட் பண்ணுறா மணி.
இந்த பொழப்புக்கு பேமெண்ட்லாம் கரெக்டாக வருதா? கரெக்டாக தான் ஆன் டைமில் வருது. அப்போ மூடிக்கிட்டு இருங்க மணி.